அந்நியாசைய ஆர்மீஸ் இன்னைக்கு நம்ம டேயோங்கோட டூ ஷார்ட்டான மேட்லி அப்சஸ் டு மை பிரதர்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அதோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் இருக்கும், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி வாங்க நம்ம இந்த கதைக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம், ஹெல் இன்டு டெவில் மேன்ஷன் அப்படின்ட்டு இப்போ தான் புதுசாக பிடிஎஸ்க்கு ஃபேன் ஃபிக்ஷன் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் அவங்களுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம ரொம்ப பேசாமல் இந்த கதைக்குள்ளே சீக்கிரம் போயிடலாம். ஃபஸ்ட்டே லேட்டு. ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆயிடுச்சு அவங்கள கடத்திட்டு வந்து. ஸோ இந்த 1 மந்த்தாகவுமே டேயோங் உங்களை நல்லா தான் கவனிச்சிக்கிட்டாரு. ஆனால் அது உங்களுக்கு தான் ஒரு மாதிரி அருவருப்பாக ஃபீல் ஆச்சு. அவர் உங்களை டச் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் அவ்வளோ வெறுக்கிறீங்க டேயோங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் இங்கேருந்து கடலில் குதித்து செத்து போயிடலான்ற மாதிரிலாம் டிசிஷன் எடுத்துட்டீங்க. ஏன்னா ஒரு பிடிக்காத வாழ்க்கையை அதுவும் இப்படிப்பட்ட ஒரு சைக்கோ கிட்ட வாழணுமா அப்படின்ற மாதிரியே உங்களுக்கு ஃபெட்டப் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் லாஸ்ட் எண்டில் டேயோங் தான் உங்களை காப்பாற்றுறாரு. ஆனால் அவர் உங்களை வற்புறுத்தி உங்களை எடுத்துக்கவே இல்லை. இந்த 1 மந்த்தாக உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணல. ஆனால் அவரோட லவ்வை உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதான் அவர் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலையே. ஸோ அவர் என்ன பண்ணாலும் அது உங்களுக்கு வெறுப்பை மட்டும்தான் அவர் மேலே வர வச்சிட்ருக்கு. இப்போ நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி. அப்போது டோர் ஓப்பன் பண்ணிட்டு டேயோங் தான் உள்ளே வராரு. வயன், என்ன வயன் சாப்பிட்டியா அப்படின்ட்டு அவர் கேட்டுகிட்டே உங்ககிட்ட தான் வராரு. நீங்கள்லாம் திரும்பி கூட பார்க்கல. அவர் அப்படியே சிரிச்சுட்டே உங்கள் முன்னாடி வந்து உட்காந்து உங்கள் கையை பிடிச்சி, எவ்வளோ நாள் தான் வயன் இப்படியே உட்காந்துட்ருக்க போகிற, கொஞ்சமாச்சும் உன்னோட மனசை மாற்றிக்கோ, அந்த ரயான் மேலே இருக்க லவ்வை என்கிட்ட காமி, நான் உனக்கு டபுள் மடங்க தரேன், ப்ளீஸ் வயன் என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு உங்ககிட்ட கெஞ்சிகிட்ருக்காரு. உங்களுக்கு சி அப்படின்ட்டு கையை தட்டி விட்றீங்க. நீ இப்படி நடந்துக்கிட்டு தான் என்னமோ எனக்கு இன்னும் மேல் லவ் வர வச்சிட்ருக்கு. அது ஏனே தெரியல. சரி ஓகே அதை விடு. இந்தா இன்னைக்கு நம்மளுக்கும் ஒரு ஸ்பெஷலான டேவாக தான் இருக்க போகுது. இந்தா இது உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு ஒன்று எடுத்து உங்ககிட்ட நீட்டுறாரு. நீங்கள் என்னது இது? ட்ரெஸ்ஸா? எனக்கு எதுக்கு ட்ரெஸ்ஸு? எனக்கு ஒன்றும் வேணாம் வயன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு ஸ்பெஷல் வெக்கேஷனுக்கு நீ இந்த மாதிரி நார்மல் ட்ரெஸ்ஸை போட்டு வருவ. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. இங்கே பாரு, எனக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் ஒன்றும் வேணாம் வயன், ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்ட்டு உங்கள் கையில் திணிக்கிறாரு. நீங்கள் அப்படியே தூக்கி விசாரிக்க போகிறீங்க. அப்போது தடுத்துட்டு, விடு, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறியா இல்லை நானே உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுட்டா? நான் உன்கிட்ட ரொம்ப இறங்கி போகிறேன் நீ கொஞ்சமாச்சும் மாறுவேன்னு. ஆனால் நீ ஒன்றும் மாறுற மாதிரி தெரியல. ஸோ அதுக்கு நானே உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டு நானே எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்ட்டு அவர் அப்படியே அந்த ட்ரெஸ் எடுக்கிறாரு. அது ஒரு ஒயிட் கலர் ஃப்ராக் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவர் அப்படியே வந்து உங்கள் ட்ரெஸ் மேலே கை வைக்கிறாரு. நீங்கள் தட்டி விட்டு, இங்கே பாரு, மரியாதை இங்கேருந்து போயிடு, உனக்கு என்ன இந்த ட்ரெஸ் தானே நான் போடணும், நான் போட்டுக்கிறேன், கிளம்பு அப்படின்றீங்க. ஸோ அவரும் சிரிச்சுட்டு, அதுதான் நான் எதிர்பார்த்தேன், இதை நீ ஃபஸ்ட்டே சொல்லியிருந்துருக்கலாம், அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நீ ஏன் சேஞ்ச் பண்ண பார்க்குற, இந்தா அப்படின்ட்டு உங்கள் கையில் கொடுத்துட்டு அவர் பாட்டில் வெளில போகிறாரு. நீங்களும் கோவத்தில் அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி விசடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வேறு வழி என்ன இருக்குது? நீங்கள் மட்டும் இந்த ட்ரெஸ்ஸை போடலன்னா அவரே வந்து உங்களை டிச் பண்ணி போட்டு விடுவார். அதில் உங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை வேறு வழி இல்லாமல் போட்டுக்கிட்டு வெளில வரீங்க. உங்கள் ஃபேஸே அவ்வளோ டல்லாக இருக்குது, நீங்கள் அவ்வளோ வீக்காக இருக்கீங்க. ஆனால் டேயோங் உங்களை அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தோன்னே, வயன் நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, ஆனால் உன் ஃபேஸ் தான் கொஞ்சம் வாடி போயிருக்கு, கொஞ்சமாச்சும் ஹாப்பியாக இரு வயன் அப்படின்றாரு. நீ பண்ணி வச்ச வேலைக்கு நான் ஹாப்பியாக வேற இருக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் உங்கள் லுக் இருக்குது. சரி ஓகே வா என் கூட அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. இல்லை நான் எங்கேயும் வரமாட்டேன். எதுக்கு? நீ ட்ரெஸ் போட சொன்ன, நான் போட்டுட்டேன், இதுக்கு மேலே என்ன இருக்குது? சரி ஓகே நீ வரமாட்டேன், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு உங்களை அப்படியே அலேக்கா கையில் பிரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிட்டாரு. நீங்கள் மரியாதை கீழே விடுறியா? விடு என்னையா? முடியாது. நீ என்ன என் பேச்சு கேட்கவா போகிற? உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு அசால்ட்டாக தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் நீங்கள் அவரை அடிச்சிட்ருக்கீங்க. அதெல்லாம் அவருக்கு வலிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் உங்களை அப்படியே அந்த பீச் கிட்ட கூப்பிட்டு வராரு. அப்போது அங்கே ஃபுல்லு ஃப்ளவரால் ஒரு மாதிரி டெக்கரேஷனாக இருக்குது. ஒரு மாதிரி நீங்கள் 2 பேர் போகிறதுக்காண்டியே ஒரு பாதியே இருக்குது. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. இந்த ஐலாண்ட்லேயே இவனையும் என்னையும் தவிர வேறு யாருமே இல்லையே
அப்புறம் யார் இதெல்லாம் பண்ணியிருப்பா அப்படின்ட்டு உங்களுக்கு அவ்வளோ கன்ஃபியூஷன். அப்போ டேயாங் உங்களை அப்படியே கீழே இறக்கி விடுறாரு. என்னது இது? அதான் சொன்னேனே இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டேன்னு. என்ன ஸ்பெஷலான டே? உனக்கும் எனக்கும் இன்னைக்கு மேரேஜ். என்ன அப்படின்ட்டு நீங்கள் அவரை தான் பார்க்குறீங்க ஷாக்கோட. என்ன வயன் இவ்வளோ ஷாக் ஆகிற? வா நம்ம 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே கையை உதறிட்டு, இல்லை நான்லாம் உன்னை மேரேஜே பண்ணிக்க மாட்டேன். ஏன் வயன் இப்படி சொல்கிற? உனக்கும் எனக்கும் தான் எல்லாமே முடிஞ்சிருச்சுல, இன்னும் மேரேஜ் மட்டும்தான் பாக்கி. வா அதையுமே பண்ணிக்கலாம். அதுவும் இவ்வளோ அழகான என்விரான்மெண்ட்டில் நீனும் நானும் தனியாக யாருமே இல்லை மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். ஏன் உனக்கு பிடிக்கலையா? எனக்கு உடனேவே பிடிக்கல. இந்த மேரேஜ் மட்டும் எனக்கு பிடிக்குமா என்ன? வயன் இப்படியெல்லாம் சொல்லாத வயன். இங்கே பாரு, போதும், இதோட நிறுத்திக்கோ. நீ இதுவரையும் பண்ணது எல்லாத்தையுமே நான் மறந்துடுறேன். தயவு செஞ்சு என்னை விட்டுரு ப்ளீஸ். எங்கேயாச்சும் போயிடு. உன்னோட ஃபேஸை பார்க்கக்கூட எனக்கு அவ்வளோ அருவருப்பாக இருக்குது. தயவு செஞ்சு உன் காலில் வேணாலும் விழுந்து கேட்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவர் கால்கிட்ட விழுந்து அழுதுகிட்டே கேட்டுட்ருக்கீங்க. அவருக்கு நீங்கள் இப்படி பேசுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அது எதுவுமே காமிச்சிக்காம உங்கள் கையை பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்துக்கிட்டே அவர் அங்கே ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது, அங்கே இழுத்துட்டு போகிறாரு. நீங்கள் அடம் பிடிக்கிறீங்க வரமாட்டேன்னு. ஆனால் கேட்பாரா என்ன? உங்களை இழுத்துட்டு போய், இங்கே பாருடி வயன், நான் ரொம்ப பொறுமையாக உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் தான் நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இந்த 1 மாதமாகவுமே நான் உனக்கு எந்த டார்ச்சருமே பண்ணல. ஏன் தெரியுமா? ஏன்னா உனக்கு கொஞ்சமாச்சும் என் மேலே லவ் வந்துடாதா? என்னோட காதல் உனக்கு புரியாதா? அதனால்தான். ஆனால் நீ என்னை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம என்னை இப்படி ஹர்ட் பண்ணுறல. ஏன்னா நான் உன்னையே ஹர்ட் பண்ணுறேனா? நீ தான் என்னையே ஹர்ட் பண்ணிகிட்ருக்க. அது ஏன் உனக்கு புரியலட்டையாங்? நீ தான் என்னையே ஹர்ட் பண்ணுற. சின்ன வயசுலேருந்தே நீ யாருமே புரிஞ்சிக்கல. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் எப்போ நான் உன்னை பார்த்தனோ அதுக்கப்புறத்துலேருந்து தான் என்னோடய வாழ்க்கையே அழகாச்சு. ஸோ அதை நான் இழக்க விரும்பலை. என் வாழ்க்கை ஃபுல்லாகவே நீ என் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் வயன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். என்னோடய லவ்வை ஏற்றுக்கோ வயன் அப்படின்ட்டு நீல் டவுன் பண்ணி உங்ககிட்ட ரிங்கை காமிக்கிறாரு. நீங்கள் அப்படியே அந்த ரிங்கை ஜோரை தட்டி விட்றீங்க. அது எங்கே போய் விழுந்துச்சுன்னே தெரியல. அப்போ டியாங்க்கு ஒரு மாதிரி பதறிட்டு அவர் போய் அந்த மணலில் அப்படியே தேடிட்டுருக்கார் ரிங்கெங்கன்னு. அவருக்கு அவ்வளோ பதட்டமாக இருக்குது. அந்த ரிங்கை அவர் ஆசையாக வாங்கினார். ஆனால் நீங்கள் இப்போ தட்டி விட்டுற அவர் ரொம்பவே போய் கஷ்டப்பட்டு தேடிட்டுருக்காரு. உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு அவருக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. அப்போ நீங்கள் ஏன்னா நீ ஏன் மேலே லவ்வில் இருக்கியா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி நக்கலான பேச்சில் சொல்ல, அப்போ அவர் அப்படியே ஸ்டாப் ஆகுறாரு. உனக்கு என் மேலே லவ்வெல்லாம் கிடையாது, பொறாமை. உனக்கு ரயான் மேலே பொறாமை. ரயானுக்கு எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் உனக்கும் கிடைக்கணும்னு உனக்கு பொறாமை. அதனால தான் ரயானுக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு உனக்கு பொறாமப்பட்டு என்னை அப்படி கடத்திட்டு வந்திருக்க. இதுக்கு பேர் லவ்வா உனக்கு? இதுக்கு பேர் லவ் கிடையாது, செல்ஃபிஷ்னஸ். உனக்கு செல்ஃபிஷ்னஸ். உனக்கு தான் எல்லாமே கிடைக்கணும், ரயானுக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாதுன்னு ஒரு சுயநலக்காரணி. நீ லவ்வை பற்றி பேசுகிறியா? அதை பற்றி பேசுகிறதுக்கு கூட உனக்கு எந்த அருகதுமே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அவ்வளோ கோவத்தில் சொல்கிறீங்க. அப்போ அவர் அப்படியே கோவத்தில் எழுந்திரிச்சு வந்து உங்கள் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. என்ன பொறாமையா? எனக்கு பொறாமையாடி? ஆமாம், உனக்கு பொறாமை தான். இல்லை, எனக்கு பொறாமை இல்லை. எனக்கு பொறாமை இல்லை. இல்லை, உனக்கு பொறாமை தான். ரயான் மேலே சின்ன வயசுலேருந்தே உனக்கு பொறாமை மட்டும்தான் இருந்துச்சு. அதனால தான் நீ என்ன கடத்திட்டு வந்திருக்க. ஆனால் இதனால் நீ ஜெயிச்சிட்டது அர்த்தமா என்ன? கிடையாது. நீ என்றைக்குமே ஜெயிக்க மாட்ட. நீ எப்போவுமே ஒரு முட்டாள் தான். உனக்கு எதுவுமே கிடைக்காது. உன்னோட இந்த சீப்பான கேரக்டருக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்ட்டு நீங்கள் இன்னுமே கோவம் ஏற்றுற மாதிரியே பேசிகிட்டு இருக்க. அவரால் நீங்கள் பேசுகிறத கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல. ஸோ அவர் உங்களை அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் விடு அப்படின்ட்டு அவரை தடுக்க பார்க்குறீங்க, ஆனால் முடியல. உங்களை அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணுறாரு, அவ்வளோ வைல்டாக கிஸ் பண்ணுறாரு. உங்களால் மூச்சு விடவே திணறி நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் மயங்கி அவரோட ஷோல்டர்லேயே அப்படியே சாஞ்சிட்டீங்க. இருந்தாலும் கூட நீங்கள் பேசினது அவருக்கு மைண்டுக்குள்ளே ரிப்பீட்டடாக ஓடிட்டே இருக்குது. அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ அதனால் அவர் கீழே விழுந்து இந்த ரிங்கை எப்படியோ கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அதை அவங்க கையில் போட்டுட்டு அவர் கையிலுமே போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களை அப்படியே கையில் தூக்கிக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. அவர் நிஜமாவே இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த மேரேஜ் நல்லா நடக்கணும், வயனே கையில் ரிங் போட்டு விடணும், அப்போ தான் இது ஒரு ஹாப்பியான மேரேஜாக இருக்கணும்னு அவ்வளோ எதிர்பார்ப்போடு இருந்தார். ஆனால் கடைசியில் அது இப்படி முடியும்னு அவரே எதிர்பார்க்கல.
இப்போ கூட உங்களை மயங்க வச்சு தான் அவர் உங்களை மேரேஜ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் உங்களை ரூம்குள்ளே கூப்பிட்டு போய் உங்களை பெட்டு மேலே தான் படுக்க வைக்கிறாரு. அவருக்கு இப்பயும் உங்களை எடுத்துக்கணுன்னு தான் ஆசை. ஆனால் முடியாமல் அவர் அப்படியே அந்த ஜன்னல் பக்கம் கை வச்சு வெளியிலேயே அவ்வளோ கோவத்தோடு பார்த்துட்ருக்காரு. அந்த அலைகளை பார்க்கும்போது அவர் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. ஸோ அவரே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கார். அவர் இது வரையும் உங்கள் விருப்பம் இல்லாமல் உங்களை எப்பயுமே எடுத்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் கூட உங்களை எடுத்துக்கணுன்னு தான் வந்தார். அதுவும் பொறாமையால் தான் வந்தார். ஆனால் அப்போ கூட இல்லை, ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் அவளை எடுத்துக்கிறது தப்பு அப்படின்ட்டு பாதியிலே நிறுத்திட்டாரு. செகண்ட் டைம் கூட உங்களை கடத்திட்டு வந்த அந்த ஃபஸ்ட் டே நீங்கள் கூட நேக்டாக இருப்பீங்களே, அப்போ கூட உங்களை எடுத்துக்கல. சும்மா உங்களை ஹக் பண்ணி தான் படுத்துட்டு இருந்தார். உங்களை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு டேங் சொன்னார்னா நீங்கள் அவரை விட்டு தப்பிச்சு போக மாட்டீங்கல்ல. ஸோ அதுக்காண்டி தான் அவர் பொய் சொன்னதே. ஆனால் இதுவரையும் அவர் உங்கள் மேலே எவ்வளவோ ஆசைப்பட்டிருக்காரு. உங்களை அப்பயே எடுத்துக்கணுன்னு அவருக்கு அவ்வளோ ப்ரெஷராக இருந்தால் கூட அவர் அந்த விஷயத்த இதுவரையும் பண்ணலை. ஆனால் உங்ககிட்ட பொய் மட்டும்தான் சொன்னார். நீங்களும் அதுதான் உண்மைன்றவன் நம்பிக்கிட்டு டேங்க ரொம்ப வெறுத்துக்கிட்டு இருக்கீங்க. அது அவருக்கு புரியுது. ஆனால் அவர் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணார்னா அதுக்கப்புறம் நீங்கள் முழுசாகவே அவரை விட்டு பிரிஞ்சு போயிடுவீங்க. ஸோ அந்த ஒரு பயத்தினால தான் அவர் இந்த மாதிரி உங்ககிட்ட பொய் சொல்லி வச்சுருக்காரு. ஸோ இப்போயும் அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு அதுதான் ரீசன். இப்போயாச்சும் உங்களோட விருப்பத்தோட உங்களை எடுத்துக்கணுன்னு ஆசைப்பட்றாரு. ஏன்னா அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டார்ல. ஸோ பொண்ணுங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் விட்டு போக மாட்டாங்கல்ல. ஸோ அது ஒரு நம்பிக்கையில் தான் அவர் இருக்கார். அவர் என்ன தான் லண்டனில் போய் படித்தாலும் அவரோட மைண்ட் செட் இப்படி தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் என்ன தான் ரயான் மேலே இருக்க பொறாமல அவங்கள அடைஞ்சிடணும் அப்படின்ட்டு நினச்சாரு. ஆனால் இந்த 1 மந்த்தாக அவங்க கூட அவர் எவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்துருக்காரு. ஸோ அது எல்லாமே அவருக்கு பிடிக்க தான் ஆரம்பிச்சிச்சு. இப்போ அவர் உண்மையாகவே உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இப்போ வரையுமே நீங்கள் அவரை தப்பாக மட்டும்தான் நினச்சிட்ருக்கீங்க. அவர் நடந்துக்கிறது எதுவுமே உங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதுதான் ரீசன்னும் டேங்க்கு புரியுது. ஸோ அதனால் அவரோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணக்கூட அவர் ட்ரை பண்ணிட்டாரு. ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்காமல் இன்றைக்கி அவரை ரொம்பவே கேவலமாக பேசிட்டீங்க. ஸோ அதை தான் அவரால் இப்போ வரையுமே இன்னும் அதை டைஜஸ்டே பண்ணிக்க முடியல. ஸோ அவருக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அவரும் டேப்லெட் போட்டுட்டு அப்படியே அந்த சோஃபாலேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்படியே ஆல்மோஸ்ட் 5-6 ஹவர்ஸ் ஸ்கிப் ஆகுது. அப்போ தான் டேங் அப்படியே கண் முழிச்சு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சோன்னா அவர் ஃபஸ்ட்டு தேடுறதே உங்களை தான். எந்திரிச்சு உங்களை பார்த்தா நீங்கள் பெட்டில் காணோம். எங்கே போனா இவ அப்படின்ட்டு அந்த வீடு ஃபுல்லுமே தேடுறாரு. பட் காணோம். அதுக்கப்புறம் டெரஸ்க்கு வந்துட்டு பார்க்கும்போது தான் நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே தான் இருக்காளா அப்படின்ட்டு அவருக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க, அவர் விட்டு எங்கேயுமே போகலல்ல. ஸோ அதனால தான் அவர் அப்படியே கீழே இறங்கி வந்து நீங்கள் இருக்க பிளேஸுக்கு வராரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சோகமாக ஒரு மாதிரி உங்கள் லெக்ஸை ஹக் பண்ணிக்கிட்டு அந்த கடலில் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவரும் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அமைதியாக இருக்கார். அப்போது நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க அவரை. உங்கள் கண்ணெல்லாம் அழுது அழுது ஒரு மாதிரி செவந்து போயிருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே என்ன பண்ணாலுமே பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு. நம்ம இப்போ இவனோட மனசை மட்டும்தான் மாற்றணும், வேறு வழி வேறு எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு நீங்கள் அவரை பார்த்து ஏன் இப்படி பண்ணுற, இப்போ கூட நான் மயக்கத்தில் இருக்கும்போது என்னை நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டல அப்படின்ட்டு உங்கள் கையை காமிச்சு சொல்கிறீங்க. அதில் தான் அவர் மேரேஜ் ரிங்கு போட்டிருக்கார்ல. ஸோ அதை பார்த்துட்டு தான் நீங்கள் அப்படியே அவர்கிட்ட சொல்கிறீங்க. அவர் எனக்கு வேறு வழி தெரியல வயன், நீ என்னை புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. அது நிமிஷம் உன்னை விட்டு போக என்னால் முடியாது. உன்னை என் கூட வச்சுக்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன் வயன் அப்படின்ட்டு உங்கள் கண்ணத்தை பிடிச்சி அவர் சொல்கிறாரு. அவர் என்னமோ லவ்லியாக தான் சொல்கிறாரு. ஆனால் அதை உங்களால் ஏற்றுக்க தான் சுத்தமாகவே முடியல. ஏன்னா 2 பக்கமே லவ் இருந்தால் தானே இன்னொருத்தவங்க புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுதான் உங்ககிட்ட இல்லையே. இது ஒன்லி 1 சைடட் லவ்வாக மட்டும்தான் இருக்குது. ஸோ நீ லவ் பண்ணுற, ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமா? லவ்வே இல்லாத ஒரு பிளேஸ் நல்லாயிருக்கும் நீ நினைக்கிறியா? இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு ஒரு கெட்ட கனவாக தான் எனக்கு இருக்குமே தவிர இதை நான் என்றைக்குமே என்ஜாய் பண்ண போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டில் அமைதியாக இருந்துச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவருக்கு நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு மாதிரி மனசில் குத்துது. இருந்தாலும் அது ஏற்றுக்க முடியல. ஸோ அவரும் எழுந்திரிச்சு வயன், ஆனால் நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னோடய லவ்வை ஏற்றுக்கோ. நான் இவ்வளோ இறங்கி வந்து இது வரையும் யாருக்கிட்டையுமே பேசினது கிடையாது. நீ சொல்கிற மாதிரி இது ஒரு பொறாமலை தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இப்போது அந்த பொறாமலை எனக்கு கிடையாது. நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன். என்னோடய லவ் என் கூட இருக்கணும்னு மட்டும்தான் ஆசைப்பட்றேன்.
அதனால தான் உன்னை மேரேஜ் கூட பண்ணிக்கிட்டேன். ப்ளீஸ் வயன், என்னை ஏற்றுக்கோ வயன். அப்போ நீங்கள் அப்படியே திரும்பி அவரை பார்த்துட்டு முடியாது அப்படின்ட்டு அவ்வளோ வலி கலந்த ஒரு வார்த்தையை தான் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப சோகமாகிடுச்சு. அவர் உங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. நீங்களும் அமைதியாக அவரோட வீட்டுக்குள்ளே போய் உங்களோட ரூம்குள்ளே போயிட்டீங்க. ஸோ நைட் ஆனாலுமே டேங் வரல. நீங்கள் அமைதியாக படுத்துட்ருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு தூக்கம் மட்டும் சத்தியமாக வரல. அந்த பில்டிங்கே கிளாஸ் பில்டிங்னால உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியுது. எங்கே நீங்கள் விட்டு வந்தீங்களோ டேயாங் அப்படியே தான் ஆடாம அசையாமல் நின்றுட்டுருக்காரு. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நீ திருந்த போகிறதே கிடையாதுல்ல, நீ எப்போவுமே நான் சொல்கிறத புரிஞ்சுக்க போகிறதே கிடையாதுல்ல அப்படின்ட்டு நினச்சிட்டே தான் நீங்கள் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அவருமே அந்த வீட்டை நோக்கி தான் நடந்து வராரு. உங்கள் ரூம் டோர் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் அப்படியே தூங்குற மாதிரி நடிக்கிறீங்க. அப்போ அவர் உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு உங்களோட நெக்கில் ஃபேஸ் வச்சுக்கிட்டாரு. அப்போ நீங்கள் அப்படியே எந்திரிக்க தான் போகிறீங்க, ஆனால் உங்களை எந்திரிக்க விடாமல் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, சரி வயன், உனக்கு என் கூட வாழ விருப்பம் இல்லைல்ல, சரி ஓகே, ஆனால் இன்றைக்கி மட்டும் நான் ஹக் பண்ணி படுத்துக்கிறேன். நாளைக்கு நான் உன்னை விட்டுறேன், நீ போயிடு, நீ அந்த ரேங்கிட்டே போயிடு. நீ அவனை தானே ரொம்ப லவ் பண்ணுற, ஸோ நீ அவன்கிட்டே போ. எனக்கு நீ வேணாம் வயன். உனக்கு எது ஹாப்பியாக இருக்குமோ அதே நீ பண்ணு, எனக்கு நீ வேணாம் அப்படின்ட்டு அவர் கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே அவரோட டியர்ஸ் உங்கள் கன்னத்தில் வந்து படுது. உங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, உங்களுக்கே ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது ஏன்னு உங்களுக்கே புரியல. ஆனால் இப்போயாச்சும் நம்மளை விட்டுறேன்றானே, அது வரையும் ஹாப்பி தான் அப்படின்ற மாதிரி நீங்களே சொல்லிக்கிறீங்க. ஆனால் இது ஒன்றும் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸை கொடுத்த மாதிரி உங்களுக்கு என்னமோ உணர்வே இல்லை. அதுக்கப்புறம் அந்த நைட்டு ஃபுல்லுமேட்டையாக உங்களை அப்படி தான் ஹக் பண்ணி ஒரு மாதிரி அவர் கண்ணில் இந்த டியர்ஸ் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அவரோட டியர்ஸ் உங்கள் மேலே படப்பட அவங்க கண்ணுமே ஒரு மாதிரி கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்களும் தூங்கலை, அவருமே தூங்கலை. அர்லி மார்னிங் தான் நீங்கள் என்னமோ கண்ணை சேர்ந்து டயர்டில் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அப்படியே தான் நைட் எல்லாமே ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நீங்கள் மறுபடியும் கண் விழித்து பார்க்குறீங்க. கண் விழித்து நீங்கள் இருக்க இடத்த பார்த்து நீங்களே ஷாக் ஆகிட்டீங்க. ஏன்னா நீங்கள் இருக்கிறது உங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் உங்கள் பெட்டு மேலே. உங்களால் இதை நம்பவே முடியல. நீங்கள் அந்த ஷாக்கில் இந்த மீள்றதுக்குள்ளேயே உள்ளே ரயான் வரான். வயன் எந்திரிச்சிட்டியா அப்படின்ட்டு ரயான் அப்படியே உள்ளே வந்து உங்கள் கையை பிடிச்சி உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்டான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு குழம்பி போய் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்ன வயன், நீ என்கிட்ட எப்படியாச்சும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல, அதை விட்டுட்டு இப்படி பண்ணிட்ட. என்ன எனக்கு புரியல ரயான். இல்லை, உன் ஃப்ரெண்டு என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா அப்படின்ட்டு ரயான் சொல்லும்போதே உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உள்ளே வரா. அவளை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவள் என்ன சொன்னா உங்ககிட்ட? என்ன வயன், நீ மறந்துட்டியா? நடந்தது எல்லாத்தையும் தான் சொன்னேன் ரயான் கிட்ட. ஸோ ரயானுமே புரிஞ்சுக்கிட்டாரு. நடந்தது என்ன? வயன் விடு, நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் கூட நீ தான் ஓடி போயிட்டியோன்னு நினச்சி நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா. நான் அப்போ கூட உன்னை தப்பாக நினச்சிட்டேன். ஆனால் இப்போ தான் புரியுது. உன் ஃப்ரெண்டுங்க தான் உன்னை அப்படியே கடத்திட்டு கொஞ்சம் லாங் ட்ரிப்பாக கூப்பிட்டு போயிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அங்கே சிக்னல் கிடைக்கிறதுனால தான் உன்னால் கால் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் உன்ன மாதிரியே லெட்ரு எழுதி வச்சு என்னை ப்ராங்க் பண்ணியிருக்காங்க. அதுவே உன் ஃப்ரெண்டு சொன்ன பிறகு தான் எனக்கே தெரியும். அது தெரியாமல் 1 மாதம் நீ என்னை விட்டு ஓடி போயிட்டியா அப்படின்ட்டு உன் மேலே அவ்வளோ கோவத்தில் இருந்தேன் தெரியுமா அப்படின்ட்டு ரயான் சொல்லிகிட்டே போக உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை தான் பார்க்குறீங்க. ரயான் என்ன? இல்லை, வயன் கொஞ்சம் டயர்டாக இருக்கா, ஏன்னா ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணான். ஸோ கொஞ்சம் அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்கள் உங்கள் ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்களா, ஸோ அதை போய் பாருங்கள் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொன்னனால ரயானும் ஆமாம் வயன், மறந்துட்டேன், நீ கண் முழிக்கிற வரையும் இங்கே இருக்கலான்னு தான் நினச்சேன். ஸோ ஓகே, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்ட்டு ரயான் அவனோட கோட்டு பேகு அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பாய் வயன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். நீங்கள் அப்படியே திரும்பி உங்கள் ஃப்ரெண்டை தான் பார்க்குறீங்க. அவள் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்கள் கையை பிடிச்சி, வயன், என்னால் புரிஞ்சிக்க முடியுது நீ எந்த நிலமையில இருக்குன்னு. ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், டேயாங் சார் நிஜமாவே ரொம்ப நல்லவர், உன் மேலே உண்மையாக லவ் வச்சுருக்காரு. அதனால தான் அவர் தான் வந்துட்டு என்கிட்ட நடந்த எல்லா கதையுமே சொன்னார். அதுக்கப்புறம் ரயான்கிட்டேயும் இந்த மாதிரி பொய் சொல்லியும் அவர் தான் சொன்னார். ஸோ அதனால தான் இப்போது ரயானுக்கு உன் மேலே எந்த சந்தேகமும் இல்லை. உன்னை இப்போ அவர் நம்புகிறாரு. உனக்கும் அதுதானே வேணும். ஆனால் எப்படி நான் இங்கே வந்தேன் எனக்கு ஒன்றுமே புரியல. அதுவும் இல்லாமல் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிச்சு? அதுவா வயன், நேற்று நைட்டு நார்மலாக தான் டே இருந்துச்சு. சரின்ட்டு நான் தூங்க போகும்போது தான் உன் ஃபோன்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு.
இது என்ன வயனா? ஆனால் நான் 1 மந்தாக கால் பண்ணுறேன், இவ எடுக்கவே இல்லை. இன்றைக்கி என்ன திடீர்னு கால் பண்ணுறா அப்படின்ட்டு ஆச்சரியத்தில் தான் உனக்கு என்னாச்சோ அப்படின்ட்டு கால் அட்டன் பண்ணேன். நான் கூட நீ தான் நினச்சி வயன் என்னாச்சு வயன் ஏன் கால் எடுக்கல அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு பதிலாக அந்த சைட்லேருந்து யாரோ ஒரு கம்பீரமான ஒரு குரல் தான் கேட்டுச்சு. ஸோ நான் அமைதியாயிட்டேன். அங்கிட்டு டேயாங் சார் தான் பேசிகிட்டு இருந்தார். டேயாங் சார் தான் நடந்தது எல்லாமே சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் தான் உன்னைய மறுபடியுமே உன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்தார். அப்போ நாங்கள் ரெடியாக தான் இருந்தேன். ஸோ உன்னைய வந்து உன்னோட பெட்டில் படுக்க வச்சுட்டு என்கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே விலாவரியாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரயான் கிட்ட என்ன கதை சொல்லணும் அப்படின்ட்டு எல்லா பிளானுமே என்கிட்ட சொன்னார். ஆனால் சார் நீங்கள் எதுக்கு வயனை கடத்திட்டு போனீங்க? அவளை நீங்கள் உண்மையாக லவ் பண்ணுறாந்தா மறுபடியும் எதுக்கு வந்து அவளை இங்கே விட்டீங்க? இல்லை, அவளுக்கு என் மேலே லவ் இல்லை. நான் மட்டும்தான் அவளை லவ் பண்ணிகிட்ருக்கேன். அவளுக்கு லவ் இல்லாத இடத்துல அவளை வச்சுக்கிறது எனக்கு என்னமோ சரியாக படலை. ஸோ அதனால தான் அவளோட லவ் கிட்டேயே நான் மறுபடியும் போய் விட்டுலான் தான் அவளை மறுபடியுமே இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன். ஸோ நீ எப்படியாச்சும் கரெக்டாக பண்ணிவிடு. ரயான் அதில் நம்பிடணும். அவன் எப்படி இருந்தாலும் நம்பிடுவான். ஸோ நீ கொஞ்சம் கரெக்டாக மட்டும் கோஆப்ரேட் பண்ணு ப்ளீஸ், இது வயனுக்காண்டி அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் பாட்டில் கிளம்பிட்டார். அவர் சொல்லும்போது கூட அவர் ரொம்ப கெட்ட பர்சன், ஒரு மாதிரி செல்ஃபிஷானவர்னு தான் நினச்சேன். ஆனால் உனக்காண்டி அவர் மறுபடியும் வந்து உன்னை எங்கே விட்டுருக்காரு. யாராச்சும் உன்னை கடத்தி கூட்டி போய் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து விடுவாங்களா என்ன? ஆனால் அவர் பண்ணார். ஏன்னா அவர் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறாரு வயன். எனக்கு புரிஞ்சது இவ்வளோ தான். டேயாங் சார் உன்னை உண்மையாக ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம்தான் அப்படின்ட்டு அவள் உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டா. நீங்கள் அப்படியே உங்கள் கையை தான் பார்க்குறீங்க. அதில் தான் டேயாங் போட்டுவிட்ட ரிங் இருக்கே. ஸோ அந்த ரிங்கை பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆனால் எதுக்குன்னு தெரில. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்தோஷம் தான் பண்ணணும். ஏன்னா மறுபடியுமே உங்களோட நார்மல் லைஃப்க்கு நீங்கள் வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் டேயாங்கோட தொல்லையே இருக்காது. நீங்கள் ஜாலியாக ரயன் கூட லவ் பண்ணிட்டு அவன் கூடயே உங்களோட லைஃப்பை நீங்கள் வாழலாம். ஆனால் என்னமோ உங்களுக்கு ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரி தோணுது. ஸோ நீங்கள் அப்படியே அந்த ரிங்கை தான் விடாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் ரயான் கூட அவங்களோட லைஃப் நல்லா தான் போகுது. ஆனால் டேயாங்க நீங்கள் பார்க்கவே இல்லை. ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆகிடுச்சு. ரயான் இப்போ உங்கள் மேலே நிஜமாகவே ரொம்ப லவ் காமிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவன் கொஞ்சம் கில்ட்டிலாக இருக்கான், உங்களை தேவையில்லாமல் தப்பாக நினச்சிட்டோமோ அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் இப்போ அவன் உங்களை முழுசாகவே நம்புகிறான், உங்களை உண்மையாகவே லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்குமே புரியுது ரயான் உங்ககிட்ட இப்போ தான் லவ் காமிச்சிட்ருக்கான். ஆனால் இந்த லவ்வை நீங்கள் எதிர்பார்க்கல. இந்த லவ் உங்களுக்கு என்னமோ வேணான்ற மாதிரி தோணுது. இந்த லவ்வுக்காண்டி தான் ஸ்டார்டிங்கில் ஏங்குனீங்க. இப்போ அந்த லவ் உங்களுக்கு கிடைக்கிது. ஆனால் அதை உங்களால் சந்தோஷமாக ஏற்றுக்க முடியல. உங்கள் மனசெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏதோ ஒன்றத்தை தேடிட்டுருக்கு. ஆனால் அது என்னத்தை தேடுதுன்னு தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியல. ஸோ அப்படியே தான் டே ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு நாள் நீங்கள் ரயான் கூப்பிட்டான் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பிளேஸுக்கு வரீங்க. அப்போது ரயானுமே அங்கே தான் இருக்கான். என்ன ரயான், எதுக்கு இந்நேரத்தில் என்னை வர சொன்னேன்? இல்லை வயன், அது வந்து அப்படின்ட்டு அவன் அப்படியே அழகாக சிரிக்க. அப்போது அங்கே லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி எல்லாருமே அங்கே கூடிட்டாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் தான் தனியாக டேயாங்கமே நின்றுட்டுருக்காரு. டேயாங்க பார்த்தோன்னுமே உங்கள் கண்ணு அவர்கிட்ட மட்டும் தான் நிற்கிது, வேறு எங்கேயுமே போகவே இல்லை. நீங்கள் விடாமல் டேயாங்கே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ரயான் அப்படியே நீல் டவுன் பண்ணி உங்ககிட்ட ஒரு ரிங்கு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி, வயன் ஐ லவ் யூ, நம்ம 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு அவன் கேட்குறான். நீங்கள் அதை கூட கண்டுக்கல. வயன் ஒன்னதான் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்த. நீங்கள் அப்போ தான் திரும்பி ரயானை பார்க்குறீங்க. அவன் ப்ரப்போஸ் பண்ணுறான். நீங்கள் அதை எதிர்பார்க்கல. ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி தான் போகிறீங்க. வயன் நம்ம 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு அவன் மறுபடியும் மெசேஜ்டே கேட்குறான். மேரேஜா? ஆமாம் வயன், நம்ம ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு மேலே லவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு மேலேயும் நான் வெயிட் பண்ண விரும்பல வயன். ஸோ நீ என்னை அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்ட்டு சிரிச்சிட்டே கேட்கான். எல்லோரும் அங்கிட்டு அக்செப்ட் பண்ண அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ரொம்ப சோகத்தில் மூழ்கி போனது டேயாங்கு. அதுக்கப்புறம் இதில் ஏதோ விருப்பமே இல்லாத மாதிரி அவங்க ஃப்ரெண்டுமே இருக்கா. ஏன்னா அவளுக்குமே புரியுதில்ல. ஸோ டேயாங்க நினச்சி அவள் பாவமாக தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. டேயாங்கும் கூட சேர்ந்தா நல்லா இருக்குன்ற மாதிரி அவன் நினச்சிட்டே அவங்கள தான் பார்த்துட்ருக்கா. அப்போ நீங்கள் அது வயன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் இன்னும் 1 வீக்கில். ஏன்னா 1 வீக்லையா? ஆமாம். ஆனால் என் பேரண்ட்ஸ் கிட்ட உன் பேரண்ட்ஸ் கிட்ட எதுவுமே பேசலையே.
அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத வயன், அவங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க, அவங்க எல்லாருமே நம்ம மேரேஜ்க்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ரயான் சொல்லும்போதே, அப்போது அங்கிட்டிருந்து உங்கள் பேரண்ட்ஸ், ரயானோட பேரண்ட்ஸ் அப்படின்ட்டு எல்லாருமே வராங்க. உங்களுக்கு ஆச்சரியம், நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு ரயானை தான் பார்க்குறீங்க. அப்போ அவனுமே எந்திரிச்சிட்டு, இப்போ ஓகேவா, இந்த ரிங்கை மாட்டிக்கோ. அது என்ன ஆன்ட்டி, அங்கிள் உங்களுக்கு ஓகே தானே அப்படின்ட்டு உங்கள் அம்மா அப்பா பார்த்து ரயான் கேட்க, அதுக்கு என்னப்பா, மேரேஜ் பண்ணிக்கோ, அவளை அப்படியே உங்க கூடயே கூப்பிட்டு போ அப்படின்ட்டு சிரிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ ரயான்மே சிரிச்சுட்டு, அப்புறம் என்ன வயன், அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி ரிங்கை போட போகிறான். ஆனால் அங்கே தான் டேயாங் போட்டு விட்ட ரிங் இருக்கே. என்ன ரிங் இது? அது அது வந்து அப்படின்ட்டு டேயாங்கை பார்க்குறீங்க. டேயாங் உங்களே தான் விடாமல் பார்த்துட்ருக்காரு. அவர் கண்ணில் அவ்வளோ கஷ்டம் தெரியுது. இது இது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னு நான் போட்டிருக்கேன். ஓ அப்படியா, சரி ஓகே, இது கழட்டிடு, இந்த ரிங்கை போட்டுக்கோ. அது இரு நானே கழட்டுறேன் அப்படின்ட்டு உங்கள் கையில் இருக்க ரிங்கை அப்படியே கழட்டுறான் ரயான். உங்களால் வேண்டான்னு சொல்ல முடியாமல் ஒரு மாதிரி உங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை அந்த ரிங்கை கழட்டுறது என்னமோ, அதனால தான் நீங்கள் இந்த 1 வீக்குமே அந்த ரிங்கை கழட்டாமல் போட்டுட்ருக்கீங்க. டேயாங்க்கு இன்னுமே இந்த ரிங்கை போட்டிருக்காளா அப்படின்ட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாலும், ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தான் அந்த ரிங் உங்கள் கையில் இருக்க போகிறது இல்லையே. ஸோ அதனால் அவர் சோகமாக அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டாரு அதை பார்க்க முடியாமல். நீங்கள் டேயாங் போகிறத தான் பார்க்குறீங்க, ஆனால் என்கிட்ட ரயான் தான் அந்த ரிங்கை எப்படியாச்சும் கழட்டிடுவேன் அப்படின்ட்டு அப்படியே கழட்டிகிட்ருக்கான். ரயான் வலிக்குது ரயான். ஓ வயன், ஆனால் இந்த ரிங்கை கழட்டு, நான் இந்த ரிங்கை போட்டு விடணும். இப்போ என்ன, இது நார்மல் ப்ரப்போசல் ரிங் தானே, இந்த கையில் போட்டு விடு அப்படின்ட்டு நீங்கள் இன்னொரு கையை காமிக்க அவனுக்கு அதுவும் கரெக்டு தான், ஃபைனலில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு உங்கள் கையில் அவனும் ரிங்கை மாட்டி விடுறான். ஸோ அப்படியே எல்லோரும் ஜாலியாக அந்த செலிப்ரேட் பண்ணி பார்ட்டியெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் பார்ட்டி முடிகிற வரையுமே அங்கிட்டே அங்கே காணோம். அவர் அப்பயே போனவர் தான், அதுக்கப்புறம் மறுபடியும் வரவே இல்லை. உங்கள் கண்ணு டேயாங்க தான் தேடிட்டே இருக்குது, ஆனால் அவர் தான் உங்கள் கண்ணில் மாட்டவே இல்லையே. இங்கிட்ட இன்னொரு சைட் டேயாங் அவர் அப்படியே போய் அவர் காரில் உட்காந்துட்டு அங்கே இருக்க ட்ரிங்க்ஸ் பாட்டிலெலாம் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏகப்பட்ட ட்ரிங்க்ஸ் பாட்டில் ஃபஸ்ட்டே காலியாக இருக்குது. அப்படின்னா அவருக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும், ரயான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறது. ஸோ அதனால் அது ஏற்றுக்க முடியாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் அங்கேயே வந்திருப்பார். ஸோ இப்போது மறுபடியுமே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே இருக்க எல்லா பாட்டிலுமே கண்டினியூஸாக குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. குடிச்சிட்டு அப்படியே அந்த கார்லேயே போதையாகி மாட்டியும் ஆயிட்டாரு. ஸோ இப்படியே தான் டைமெல்லாம் ஸ்கிப் ஆகிருக்கும். உங்களோட கல்யாண ஏற்பாடு ஒரு பக்கம் நடக்க நீங்களும் ரயானும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு தான் சந்தோஷமே இல்லை. ரயான் உங்ககிட்ட எவ்வளோ தான் வந்து பேசினா கூட நீங்கள் அவ்வளோவா அவன்கிட்ட பிடி கொடுத்து பேச மாட்டீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி இருந்தாலுமே அவனும் உங்ககிட்ட நல்லாவே பேச ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களும் போனால் போதுன்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகி இப்போது உங்களுக்கும் ரயானுக்கும் மேரேஜ் நடக்கிறதுக்கு ப்ரீவியஸ் நைட்டு எங்கிட்டு டேயாங் தான் அவர் குடிச்சிட்டு அவர் ரூமில் இருக்க எல்லாத்தையுமே கீழே தூக்கி போட்டு டம்மு டம்முன்னு உடைச்சிட்ருக்காரு. அவர் ரூமே கந்தரவலமாக இருக்குது. அவருக்கு இன்னுமே அடங்க முடியல. அவர் காலை வச்சு பெட்டை முதிக்கிறது அப்படி இப்படின்ட்டு அவரால் அவர் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்க முடியல. இத்தனை நாளாக போனால் போட்டோம் வயனுக்காண்டி தானே அப்படின்ட்டு பொறுத்துட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கி சுத்தமாக முடியல. அவரால் நாளைக்கு உங்களுக்கும் ரயானுக்கும் மேரேஜ் அப்படின்ட்டு ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஸோ அதனால தான் அவ்வளோ கோவத்தில் எல்லாத்தையும் டம்முன்னு தூக்கி போட்டு உடச்சிட்ருக்காரு. அப்பன்னு பார்த்து டோர் நாக் ஆகுதா, யார் அப்படின்ட்டு அவர் தள்ளாடிட்டு தான் போய் ஓப்பன் பண்ணுறாரு. நாங்கள் நின்றுட்டுருக்கிறது நீங்கள், உங்களை பார்த்தோன்னா அவர் அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஏன்னா அவர் உங்களை எதிர்பார்க்கவே இல்லை. வயன், நீ நீ இங்கே என்ன பண்ணுற? இன்றைக்கி தான் உனக்கும் ரயானுக்கும் நைட் டின்னர் இருக்கே, நீ அங்கே போகாமல் இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு தள்ளாடிட்டு தான் டேயாங் கேட்குறாரு. அப்போது நீங்கள் போய் அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டீங்க. அவர் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இனிமேல் ஷாக் அடிச்சமாக நின்றுட்டுருக்காரு. டேயாங் டேயாங் எனக்கு புரிஞ்சிடுச்சு, என் மனசுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு எனக்கு புரிஞ்சிடுச்சு. எனக்கு ரயான் வேணாம், எனக்கு நீ தான் வேணும். ஐ லவ் யூ டேயாங், நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். நீ எவ்வளோ என்னை லவ் பண்ணுறேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். டேயாங், நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன். ரயான் மேலே எனக்கு லவ் இருந்துச்சு தான், ஆனால் அதை விட உன் மேலே இருக்க லவ் உண்மையானது. இந்த 1 வீக்காக நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? நான் உன்னை தான் டேயாங் ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்கள் மனசில் இருக்கிறத எப்படியோ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு டேயாங் மேலே தான் லவ் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொல்ல, ஸோ டேயாங் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் உங்களை பேக்கப் பண்ணிக்குவார் அப்படின்ட்டு தான் நீங்கள் எதிர்பார்த்தீங்க. ஆனால் நீங்கள் உங்களோட லவ் சொன்ன பிறகு கூட டேயாங் உங்களை பேக்கப் பண்ணல.
நீங்கள் அப்படியே நிமிர்ந்து டேயாங்க தான் பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு உங்களை அப்படியே அவரை விட்டு கொஞ்சம் தூரமாக நிப்பாட்டிட்டு, வயன் உனக்காண்டி ரயான் வெயிட் பண்ணிகிட்ருப்பான். உனக்கு நான்லாம் செட் ஆக மாட்டேன். ரயான் மட்டும்தான் உனக்கு கரெக்டாக இருப்பான். ஸோ அதனால் நீ ரயான்கிட்டே போ அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டரை பிடிச்சி அவரோட ரூமை விட்டு வெளில கூப்பிட்டு வந்து உங்களை போ அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் அப்படியே ரூம்குள்ளே போய் ரூமை லாக் போட்டார். நீங்கள் இது எதிர்பார்க்கவே இல்லை. அவர் உங்களை ஏற்றுப்பார் அப்படின்ட்டு தான் எதிர்பார்த்தீங்க. ஆனால் அவர் இப்படி பண்ணுவாருன்னு நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்கல. நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லுமே இதை பற்றி தான் யோசிச்சிங்க. கடைசியில் தான் உங்கள் மனசு எதை எதிர்பார்க்குது அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு டேங்கிட்ட வந்து நீங்கள் உங்களோட லவ்வை சொன்னீங்க. ஆனால் அது இப்படி நடக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்கல. இப்போது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் டேயாங், நான் உண்மையை தான் சொல்கிறேன். நான் ஒன்றும் பொய் சொல்லலை. நான் உண்மையாகவே உங்களை தான் லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ டேயாங். ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோங்க. நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ப்ளீஸ். நான் ரயான்கிட்ட எதிர்பார்த்த அந்த லவ் ரயான்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கல. உங்ககிட்ட இருந்து மட்டும்தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் ரயான் லவ்வை கொடுத்தா கூட அது எனக்கு வேணாம். எனக்கு நீங்கள் மட்டும் போதும். ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்ட்டு அங்கேயே உட்காந்து அந்த டோர்லேயே சாஞ்சு அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. எங்கிட்ட நீங்கள் மட்டுமா அழுவுறீங்க? அந்த சைட் டேயாங்குமே கதவுல சாஞ்சு தான் அவருக்குமே கண்ணால் கலங்கி அப்படியே கண்ணீர் வந்துட்டுருக்கு. அவருக்குமே நீங்கள் லவ் சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஆனால் அதே நிமிஷம், இல்லை, வயனுக்கு நான் டிசர்விங்கான ஆள் கிடையாது. வயனை நான் கஷ்டப்படுத்திடுவேன். இல்லை, அது வேணாம். ரயான் மட்டும்தான் அவளுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரயானை தான் அவளுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ரயானால் மட்டும்தான் அவளை ஹாப்பியாக பார்த்துக்க முடியும். வயனுக்குமே அதுதான் டிசர்விங்கான லைஃப். என் கூட வாழ்கிறது ஒரு நரகம் மாதிரி தான் அவளுக்கு இருக்கும் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் இப்படி பண்ணிட்டாரு. இங்கிட்டு 2 மனமுமே ஒருத்தரை லவ் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் ஒன்று சேரதான் முடியாத மாதிரி நடந்து போச்சு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் கிராண்டாக அங்கே டெக்கரேஷன் எல்லாம் நடந்திருக்கு. அங்கே எல்லா ரிலேட்டிவ்ஸ், உங்கள் பேரண்ட்ஸ், ரயானோட பேரண்ட்ஸ் அப்படின்ட்டு எல்லாருமே கூடியிருக்காங்க. அங்கே ரயான் தான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக நின்றுட்டுருக்கான். அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டில் உங்களை மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ அப்போது பொண்ணை வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ நீங்கள் தான் அப்படியே அழகாக அந்த மெயின் டோர்லேருந்து உள்ளே வரீங்க. அதுவும் சின்ன பசங்கள்லாம் அவங்க கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் ஒரு அழகான ஒரு ஒயிட் கலர் கவுன் போட்டிருக்கீங்க. நீங்கள் அந்த ஸ்டேஜில் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கும்போது அங்கே இருக்க செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வர்றதே டேயாங்க்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆச்சு அந்த நிமிஷம்தான். ஏன்னா அங்கேயுமே டேயாங் உங்களுக்காண்டி இதே மாதிரி தான் அழகாக ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ணி சிம்பிளாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்பவே அது பிடிச்சிருந்துச்சி. ஆனால் அப்போது நீங்கள் அந்த மூமெண்ட்டை வெறுத்தீங்க. ஆனால் இப்போது இந்த டெக்கரேஷன்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு டேயாங் பண்ணது தான் ஞாபகம் வந்துச்சு. அதோட சேர்த்து அங்கே தான் டேயாங்குமே உட்காந்துட்ருக்காரு. அவருமே உங்களை தான் பார்க்குறாரு. நீங்களுமே விடாமல் அவரே தான் பார்த்துட்டு ஸ்டேஜில் போய் நிற்கிறீங்க. அப்போ ரயான் உங்கள் கையை பிடிச்சி, வயன், ஃபைனலி நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு அவன் உங்களை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் ஆமாம் அப்படின்ட்டு டேயாங்க பார்த்துட்டே சொல்கிறீங்க. சரி, ஓகே, மேரேஜ் பண்ணிக்கலாமா வயன்? என்ன மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். அது ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போது டேயாங்கோட ஃபேஸே ஒரு மாதிரி வாடி அவர் அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டாரு. அப்போ அங்கே இருக்க ஃபாதரும் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணிக்க ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க, ரயானும் ஐ டூ, நீங்களுமே ஐ டூ அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிங் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த ப்ரீஸ்ட்டுமே அந்த ரிங்கை எடுத்து உங்ககிட்ட நீட்டி, இந்தாங்க, இந்த ரிங்கை க்ரூம் கையில் போட்டு விடுங்க அப்புறமா சொல்ல, நீங்களும் அதை எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி தயங்கி நீங்கள் அப்படியே ரயான் கையில் போடுறீங்க. எல்லாருமே ஹாப்பியாக சிரிச்சுட்டு கிளாப் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்ததாக ரிங்கை ரயான் பக்கமாக நீட்டி உங்கள் கையில் போட்டு விட சொல்கிறாங்க. ஸோ அதனால் ரயானுமே அந்த ரிங்கை எடுத்துகிட்டு உங்கள் கையை அப்படியே எடுத்து போட்டு விட போகிறாரு. அப்போ தான் பார்க்குறாரு, இன்னுமே அந்த ரிங், அதாவது டேயாங் போட்டுவிட்ட ரிங் இன்னும் உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போது வயன், நீ இன்னும் இந்த ரிங்கை கழட்டலையா? அது வந்து நான் மறந்துட்டேன். என்ன மறந்துட்டியா? என்ன வயன் நீ? கழட்டு. அது கழட்டு வயன், நான் இப்போ இந்த ரிங்கை உன் கையில் போட்டு விடணும். சரி அப்படின்ட்டு திரும்பிட்டு அங்கே பார்க்குறீங்க. அவருக்கு ஆச்சரியம்தான் நீங்கள் இன்னும் அந்த ரிங்கை கழட்டாமல் இருக்கிறது. ஆனால் இப்போது எல்லோரும் சேர்ந்து உங்கள் கையிலேருந்து அந்த ரிங்கை கழட்டிகிட்டு இருக்காங்க. டேயாங்கால பார்க்க முடியல. அவர் எந்திரிச்சு அங்கேருந்து கிளம்பிட்டார். அவர் போகிறத பார்க்குறீங்க. உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. ஆனால் அவரை தடுக்க தான் உங்களால் முடியாதே. இங்கிட்ட எல்லாருமே மும்பரமாக அவங்க ரிங்கை கழட்டுறதுக்கு தான் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு வலிக்குதா என்னன்னு கூட யாருமே பார்க்குற மாதிரி தெரியல. பட் அந்த ரிங்கை எப்படியாச்சும் கழட்டி ஆகணும். ரியானுக்கு அவனோட ரிங்கை உங்கள் கையில் போட்டு விடணும்.
ஸோ எல்லாரும் அவ்வளோ பரபரப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி தான் நின்றுட்டுருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்களே அவங்க எல்லாரையும் ஸ்டாப் பண்ணிட்டு, நானே இந்த ரிங்கை கழட்டுறேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்களே அந்த ரிங்கை கழட்ட பார்க்குறீங்க. எப்படியோ இப்போ கழண்டுருச்சு, பரவாயில்லையே ரிங் வந்துருச்சு அப்படின்ட்டு எல்லோரும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. நீங்கள் உங்கள் கையிலேருந்து உங்கள் ஃபிங்கர்லேருந்து அந்த ரிங்கை அப்படியே எடுக்கிறீங்க பொறுமையாக. இன்னும் நீங்கள் அந்த ரிங்கை உங்கள் ஃபிங்கர்லேருந்து எடுக்கிறதுக்குள்ளாட்டியும் அங்கிட்டலேருந்து ஒரு சவுண்டு, வயன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. அது டேயாங்கோட வாய்ஸ் தான். வயன், கடைசியாக கேட்குறேன், உனக்கு ரயான் வேணுமா நான் வேணுமா? நீ அவனை லவ் பண்ணுறியா இல்லை என்ன லவ் பண்ணுறியா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. அதுவும் அவருக்கு மனசு கேட்காம தான், அவருக்கு உங்களை விடவும் முடியல, அதே நேரத்தில் உங்களை வச்சுக்கவும் முடியாமல் ஒரு நிலமையில தான் இருந்தார். ஆனால் கடைசியில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ உங்கள் முன்னாடி நின்று இந்த மாதிரி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காரு. எல்லோரும் இங்கிட்ட காசிப் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்குதுங்க? அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கிட்ட இவன் எப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு எல்லாரும் ஒரு மாதிரி பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கிட்ட உங்கள் பேரண்ட்ஸுக்கும் டேயாங்கோட பேரண்ட்ஸுக்குமே ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருக்குது. டேயாங் என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு டேயாங்கோட அம்மா கேட்குறாங்க. அப்போ டேயாங் அது எதுக்குமே ஆன்சர் பண்ணாமல் உங்களை மட்டும் தான் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் சிரிச்சிட்டே அந்த ரிங்கை மறுபடியும் உங்கள் கையில் போட்டுட்டு அப்படியே போய் டேயாங்க ஹக் பண்ணுறீங்க. உங்கள் வெயிட்டு தாங்க முடியாமல் டேயாங் அப்படியே கீழே விழுந்துட நீங்கள் அவர் மேலேயே விழுந்துட்டீங்க. அப்போ நீங்களும் சிரிக்கிறீங்க, டேயாங்குமே சிரிக்கிறாரு. ஐ லவ் யூ டேயாங், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு அவர் ஃபேஸை பிடிச்சி நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லுமே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் சிரிக்கிறாரு. இங்கிட்டு என்ன நடக்குது அப்படின்ட்டு ரயான் உட்பட ஷாக் ஆகிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தலையும் புரியல வாலும் புரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் டேயாங் உங்களுக்கு கீழே போட்டு உங்கள் மேலே வந்து அவர் அதுக்கப்புறம் உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு லிப்ஸில். 2 பேரும் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட கண்டுக்காமல் நீங்கள் 2 பேரும் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் தான் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, டேயாங் என்ன வயன், நம்ம 2 பேரும் மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்கலாமா? என்ன? ஆமாம் டேயாங், அம்மா அப்பா எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் கிராண்டாக மேரேஜ் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, டேயாங்கும் என்ன வேணாம் சொல்ல போகிறாரு. ஓகேன்னு தான் சொல்கிறாரு. ஸோ அப்படியே அந்த சீன் கட்டாக நெக்ஸ்ட் சீனில் எல்லா விஷயத்தையுமே எல்லாருக்கிட்டையுமே சொல்லியாச்சு. ரயான்கிட்டையுமே சொல்லிட்டாங்க. ரயானுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலுமே தம்பிக்காண்டி அவன் விட்டு கொடுத்துட்றான். அவன் கெட்டவனெல்லாம் சொல்ல முடியாது, நல்லவன் தான். ஸோ அதனால் கஷ்டமாக இருந்தால் கூட ஓகேன்ற மாதிரி ஒத்துக்கிட்டான். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கும் டேங்குமே ஹாப்பியாக இருக்குது. ஃபேமிலியுமே எப்படியே ஒத்துக்கிட்டாங்க. என்ன தான் காசிப் நடந்தாலும் பசங்களோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரயானுக்குன்னு வச்சுருந்த அந்த ரிங்கை ரயானே கழட்டி உங்ககிட்ட கொடுத்துட்டான். இதை டேயாங் கையில் போட்டு விடு, இது அவனுக்கு தான் சொந்தமானது அப்படின்ட்டு சொல்கிறான் சிரிச்சுக்கிட்டே. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் அவன் சிரிக்கிறானே, ஸோ ஓகேன்ற மாதிரி நீங்களும் சிரிச்சுட்டு அந்த ரிங்கை அப்படியே டேயாங் கையில் போடுறீங்க. டேயாங் நீங்கள் கழட்டியிருந்தீங்கல்ல அவரோட ரிங், அந்த ரிங்கே மறுபடியும் உங்கள் கையில் போட்டு விடுறாரு. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ ரயான் மட்டும் ஒரு மாதிரி கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு உங்களையும் டேயாங்கையும் பார்க்குறாரு. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு டேயாங் கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. அவருக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. டேயாங் இருக்க வேண்டிய இடத்துல ரயான் தான் இருக்க வேண்டியது. ஆனால் அதை பெருந்தன்மையாக ரயான் டேயாங்க்கு விட்டு கொடுத்துட்டாரு. என்ன இருந்தாலும் மனசு கஷ்டமாக தானே இருக்கும், ஏன்னா ரயான் தான் அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த லவ் அவர் மனசில் கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுத்துட்ருக்கு. இருந்தாலும் அவருக்கும் புரியுது அவர் மேலே தான் தப்பு இருக்குன்னு. நீங்கள் அவர்கிட்ட அவ்வளோ லவ் காமிச்சிங்க, ஆனால் அதுக்கு பதிலாக ரயான் எதுவுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் ரயான் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களோட மனசு ரயான் கிட்ட இல்லை, அது டேயாங் கிட்ட போயிடுச்சு. இப்போ ரயான் லவ் காமிச்சு என்ன பிரயோஜனம்? ஸோ அது அவருக்குமே புரியுது நம்ம மேலே தான் தப்பு அப்படின்ட்டு. ஸோ அப்போன்னு பார்த்து நீங்களும் டேயாங்கும் அப்படியே திரும்பி ரயானை பார்க்குறீங்க. ரியான் கண்ணெல்லாம் கலங்கியிருந்தாலும் அதெல்லாம் மறைச்சிட்டு உங்களை பார்த்து அப்படியே அழகாக சிரிக்கிறான். நீங்களுமே சிரிக்கிறீங்க, டேயாங்குமே சிரிக்கிறாரு. நீங்களும் அப்போ தான் கொஞ்சம் மனசு சமாதானம் ஆகி நீங்கள் அப்படியே டேயாங் பக்கம் பார்த்து அப்படியே அழகாக சிரிக்கிறீங்க. டேயாங்கும் சிரிக்கிறாரு உங்களை பார்த்து. நீங்கள் டேயாங் பண்ணது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறீங்க. ஸ்டார்டிங்கில் இருந்த டேயாங்க்கும் இப்போ இருக்க டேயாங்க்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்குது. டேயாங்குமே அப்படி தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் உங்களை கடத்திட்டு போகும்போது எப்படியாச்சும் உங்கள் மனசை மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் 1 மாதம் டேயாங் கூட இருந்துமே நீங்கள் ரொம்ப வெறுத்தீங்க அந்த வாழ்க்கையை. ஸோ அதனால் டேயாங்கு நினச்சாரு இதுக்கு மேலே உங்களோட மனசை மாற்ற முடியாது அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் எப்படியோ விதி 2 பேரையும் ஒன்றா சேர்த்துருச்சு. ஸோ அதை நினச்சி 2 பேரும் ஒருத்தரை பார்த்து அவ்வளோ லவ்வோட சிரிச்சுக்கிறீங்க. ஸோ ஓகே, இதோட ஒரு ஹாப்பி எண்டிங்காக நம்ம இந்த 2 ஷார்ட்டை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிடுங்க.
அதுக்கப்புறம் வெரி சாரி, இதை நான் சீக்கிரமாக தான் போட்டிருக்கணும். பட் என்ன பண்ணுறது, வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. ஸோ என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இவ்வளோ டைம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா வீடியோஸ் வருமானே டவுட்டு தான், பார்க்கலாம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் எனக்காண்டி, ஓகேவா? சரி, ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.